மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அழைப்பை ஏற்று திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் என் நன்றி காணிக்கையாக்குகிறேன். ஏற்புரைக்கு முன்பாக எனது அன்னைக்கு முதற்கரும் வணக்கத்தையும் நன்றியை செலுத்துகிறேன். வான் போல அன்பை பொழியும் அன்னை மகனாக பெற்றெடுத்த என்னை கொடியரசி எனும் பெயர் கொண்ட அன்னை மக்களை அன்பால் ஆள வேண்டும் என்று அறிவுரை சொல்லி வளர்த்தெடுத்தார் என்னை. ஆத்தூர் கருணையே, வடக்கு காட்டில் வாழும் அன்பின் பெருமையே, நீயே என் வழிகாட்டி, நீயே என் திசை காட்டி, அம்மா அவர்களுக்கு என் முதல் நன்றி. நெடுங்காலம் என் மனதில் கண்ட கனவும் லட்சியமும் இன்று உங்கள் முன்காட்சியாக அரங்கேறி இருக்கிறது. உழைப்பு ஒருபுறம், மக்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் என உணர்வு ஒருபுறம் என்று இயங்கிக் கொண்டிருந்த என் ஆவல் இன்று நிறைவேறி இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களில் ஒருவன் என்ற சமூக அமைப்பின் மூலம் எம்மால் முடிந்த உதவிகளையும் சேவைகளையும் இன்று பெரிய அளவில் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என் கனவுகளுக்கு ஊக்கம் அளித்து என்னை உற்சாகமூட்டி இயங்க வைத்து இந்த நிலைக்கு என்னை ஆளாக்கிய என் அன்பு மனைவி லாவண்யா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை சமர்ப்பணம் செய்கிறேன். இயக்க தோழர்கள் என அனைவருக்கும் என் பணிவான நன்றிகள். ஜனநாயகத்தின் ஒரு சின்ன புள்ளியாய் இருக்கும் ஆத்தூர் வடக்கு காட்டில் பிறந்த என் பெரும் கனவு இன்று ஜனநாயக விடுதலை கட்சியாய் உங்கள் முன்னுரிமை பெற்றிருக்கிறது. ஜனநாயகத்தின் அனைத்து சக்திகளுக்கும் எமது இயக்கம் ஒரு முன் உதாரணமாய் விளங்கும் என்பதை அறிவிக்கிறேன். உரிமைக்கும் சமூக உயர்வுக்கும் என்பதுதான் இன்று இயக்கமாய் மாறி இருக்கிறது. மகான் புத்தரின் அன்பில் இருந்து எமது கட்சியின் கொள்கை தொடங்குகிறது. அன்பே உலகின் அற்புதம், அன்பு காட்டும் பண்பே உலகத்தை இயக்கும் அச்சாணி என்று புத்தர் சொன்னதை இங்கு நினைவுபடுத்துகிறேன். சமத்துவமும் சமய நல்லிணக்கமும் நம்ம இயக்கத்தின் இரு கண்கள் என சுட்டிக்காட்டுகிறேன். அன்பின் வழி நடத்தலே அறிவின் இலக்கை அடையும் லட்சியம் என்று புத்தர் சொன்ன புனித வாக்கியமே நம் இயக்கத்தின் அடிநாதம் என அமைந்திருக்கிறது. அது மட்டுமன்று, புத்தரின் வழியின்று அரசியல் அமைப்பை உருவாக்கி அகற்றவும் நம் இயக்கம் முழுமூச்சாய் பாடுவது என்று உறுதியளிக்கிறேன். அண்ணல் அம்பேத்கரின் உருப்பாட்டிற்கு தோள் கொடுத்து சமூக உயர்வுக்கு விதித்த ஐயா பெரியாரின் பகுத்தறிவு மற்றும் சுயமரியாதை கொள்ளவும் நம்மை வழிநடத்தும் கருவிகள் எனலாம். மனித பாண்டை விட உலகில் பெரிதும் என்று இல்லை என்றார் பெரியார். மனிதரை மதிக்க வேண்டும், மனிதருக்கும் நிலவும் ஏற்றத்தாழ்வை நீக்க வேண்டும் என்று போராடிய பெரியாரின் போதனைகளும் நம் வேர்களுக்கு நீர் போன்றவையாகும். மானம், மொழி, உணர்வு என நம் உரிமைகளை எங்கும் எவரிடத்தில் விட்டுக் கொடுக்காமல் நமக்கான விடுதலையை நாம் பெறுவதற்கு நம் கட்சி பாடுபடும். மண் விடுதலை, பெண் விடுதலை என சமரசம் இல்லாமல் போராடும் கட்சிதான் நமது ஜனநாயக விடுதலை கட்சி. இதற்கெல்லாம் சிறப்பு சேர்ப்பது போல் மாற்றின் உலக பார்வையை நாம் முன்னெடுத்து செல்ல பாடுபடுவோம். உழைப்பு, உழைப்பாளர், உயர்வு தொழிலாளர் முன்னேற்றம் என எல்லா தளங்களிலும் பாதம் பதித்து வெல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நால்வரும் நமது இயக்கத்தின் கோபுர தூண்களாக விளங்குகிறார்கள். இவர்களது கனவுகளே நமது கனவுகள். இவர்கள் அடைந்த லட்சிய வெற்றிகளே நமது இயக்கத்தின் வெற்றிகள் என உறுதியோடு சமூகத்தில் இயங்குவோம் என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ கட்சிகள், இயக்கங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு மக்கள் பணி செய்து வந்தாலும் நமக்கான பணிகளும் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றன. அதற்கான லட்சிய வேட்டையோடு
நம் பயணத்தை மேற்கொள்ளும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மண்ணும் மக்கள் உரிமையும் வேறு வேறு அல்ல என்று உறுதியை நம் ஜனநாயக விடுதலை கட்சி தன் நெஞ்சில் வைத்து போற்றுகிறது. மக்கள் தோன்ற நம் இயக்கத்தின் அடிவாதம் மானுட ஒருமைப்பாட்டோடு நம் கட்சியின் நோக்கம் சாதியற்ற சமூகமே நமது உரியான விடுதலை இதில் இருந்து நம் உழைவதும் பின்வாங்குவதும் இல்லை என்று கூற விரும்புகிறேன். கட்சியின் சிவப்பு வண்ணம் புரட்சியின் சிந்தனையை தியாகத்தை குறிக்கிறது. பச்சை வண்ணம் நாட்டு மக்களின் உயர்வை வளத்தை செழிப்பை அடையாளமாக்குகிறது. நடுவில் ஓங்கி ஒலிக்கும் உறுதிமிக்க சக்கரம் நம் குரலை வெளிப்படுத்துகிறது. நெருப்பின் நடுவே நின்றாலும் மக்கள் விடுதலையை நாம் வெல்வோம் என்பதை அந்த முத்திரை வெளிப்படுத்துகிறது. சமத்துவம், சாதியற்ற சமூக ஒருமைப்பாடு, பெண்ணிய விடுதலை, தொழிலாளர் முன்னேற்றம் என 5 தளங்களில் நம் கட்சியின் பயணம் தொடர்ந்து இயங்கி லட்சிய சிகரத்தை அது அடையும். அதில் எந்த ஐயமும் எங்களுக்கு இல்லை. இந்த வெற்றி பயணத்தில் எமக்கு தோள் கொடுத்த தோழர்களும் உறவுகளுக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவான நன்றியை செலுத்துகிறேன். இந்த களத்தில் எம்மோடு பயணிக்க இருக்கின்ற கட்சி தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் அன்பும் நன்றியை என்றும் உண்டு. இந்த விடுதலை பயணத்தில் எமக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து உற்சாகம் ஊட்டுகின்ற காட்சி ஊடகத்துறையும் பத்திரிகை துறை மற்றும் சமூக வலைத்தள நிறுவனங்களுக்கும் இதயகணைய நன்றி. இந்த எளியவனின் அழைப்பை ஏற்று விழாவில் பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிற பெருமக்கள் அண்ணன் திரு வன்னியரசு அண்ணன் அவர்களுக்கும், தொழிலதிபர் திரு மகாதேவன் அவர்களுக்கும், கவிஞர் இளைய கம்பன் அவர்களுக்கும், மாநில செயலாளர் பாவேந்தர் ஒழுங்கு நடவடிக்கை விடுதலை சிறுத்தையின் பாவேந்தர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று துவங்கும் எங்கள் பயணம் மக்களுக்காக, அவர்களின் உரிமைக்காக, சமூக உயர்வுக்காக என்று தொடரும் என்று உறுதியோடு என் ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.